vlogல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே எப்படி ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, பாதாம் ஒரு 10லேருந்து ஒரு 15க்குள்ளே எடுத்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அடுப்பை ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 8க்குள்ளே முந்திரி எடுத்துக்கோங்க. இது உடைக்காத முந்திரி. இதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் பிஸ்தா தோல் எடுக்காமலே வச்சுட்டேன். இந்த முந்திரி வறுபடுற கேப்பில் நம்ம இந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த முந்திரியவும் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஸ்தா ஒரு 10லேருந்து 15 பிஸ்தா எடுத்துக்கலாம். இதையும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்தாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உலர் திராட்சை, இது ஒரு 20லேருந்து 25க்குள்ளே இருக்கும். அதையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. உடனே சட்டுன்னு கருகிரும். 2 நிமிஷம் விட்டு விட்டு கை விட்டு விட்டு கலருங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்படலைன்னா விட்டுடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு தேவையான அளவு நான் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் கூழ் வச்சு கொடுக்கும்போது வாழைப்பழத்து கூடலாம் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.